இயேசுவின் இறப்பு குறித்த விவரங்கள் பைபிளில் துல்லியமாக இருப்பதற்கும் இயேசுவின் பிறப்பு குறித்த விவரங்கள் மர்மமாக இருப்பதற்கும் பின்னால் சில வரலாற்று மற்றும் கலாச்சார காரணங்கள் உள்ளன. அவரது மரணம் யூதர்களின் நீசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையன்று என்று பைபிள் ஆதாரங்கள் கூறுகின்றன. ஆனால் அவரது பிறப்பு எந்த நாள் என்று ஏன் துல்லியமாக இல்லை என்பதற்கான காரணங்கள் தெரியுமா? பார்க்கலாம் வாங்க. 1. அக்கால யூத கலாச்சாரம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் வழக்கம் யூதர்களிடம் இல்லை. அவர்கள் ஒரு நபர் இறந்த நாளைத்தான், அதாவது ஒருவரின் நினைவு நாளை மட்டும் முக்கியமாக கருதினார்கள். அதனால் இயேசு பிறந்த தேதியை யாரும் குறித்து வைக்கவில்லை. ஆனால் அவர் பஸ்கா பண்டிகையின் போது இறந்ததால் அந்த தேதி மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது. 2. வரலாற்று பின்னணி. கிரிகோரியன் நாட்காட்டி மாற்றம். இன்று நாம் பின்பற்றும் காலக்கணிப்பு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த டயோனேசியஸ் எக்ஸிகுவஸ் இந்த துறவியால் உருவாக்கப்பட்டது. அவர் கணக்கிட்டதில் சில ஆண்டுகள் தவறு நடந்துவிட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஏரோது மன்னன் கிமு 4இல் இறந்தான் என்று வரலாறு கூறுகிறது. இயேசு ஏரோது காலத்தில் பிறந்ததால் அவர் உண்மையில் கிமு 6 முதல் கிமு 4க்குள் பிறந்திருக்க வேண்டும். 3. டிசம்பர் 25 உருவான விபரம். தொடக்க கால திருச்சபையில் இயேசுவின் பிறப்பை தேடும் முயற்சி நடந்தபோது பல தேதிகள் விவாதிக்கப்பட்டன. ஜனவரி 6, ஏப்ரல் போன்ற தேதிகள். ரோமானிய பேரரசில் டிசம்பர் 25 என்பது சூரிய கடவுளின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்தவம் பரவிய போது அந்த பண்டிகைக்கு மாற்றாக நீதியின் சூரியன் என அழைக்கப்படும் இயேசுவின் பிறப்பை அதே நாளில் திருச்சபை நிலைநிறுத்தியது. 4. விபிலிய குறிப்புகள் தரும் முரண்பாடு. லூக்கா நற்செய்தியில் இயேசு பிறந்தபோது இடையர்கள் வயல்வெளியில் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தனர் என்று கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் கடும் குளிர்காலத்தில் டிசம்பரில் இடையர்கள் வெளியே இருக்க வாய்ப்பில்லை. இது அவர் வசந்த காலத்திலோ அல்லது இலையுதிர் காலத்திலோ பிறந்திருக்கலாம் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னால், இயேசுவின் மரணம் ஒரு யூத மத பண்டிகையோடு இணைந்து நடந்ததால் அது பதிவாகியுள்ளது. ஆனால் மிக சாதாரணமாக ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்த அவரது பிறப்பு அந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியாக கருதப்படவில்லை. இப்படி இருக்கையில் இயேசு பிறந்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி துல்லியமாக கணக்கிடுகிறார்கள் என்பதை பின்வரும் 3 முக்கிய சான்றுகளை கொண்டு பார்க்கலாம். 1. ஏரோது மன்னனின் மரணம். மத்தேயு நற்செய்தியின்படி ஏரோது மன்னன் உயிரோடு இருந்த காலத்தில்தான் இயேசு பிறந்தார். வரலாற்று ஆசிரியர் ஃப்ளேவியஸ் ஜோசிஃபஸ் குறிப்புகளின்படி ஏரோது மன்னன் ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக இறந்தான். நவீன வானியல் கணக்கீடுகளின்படி இந்த கிரகணம் கிமு 4ஆம் ஆண்டில் நிகழ்ந்தது. ஏரோது இறந்தபோது இயேசுவுக்கு 2 வயதுக்குள் இருந்திருக்கலாம் என்பதால் அவர் கிமு 6 அல்லது கிமு 5இல் பிறந்திருக்க வாய்ப்புள்ளது. 2. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. லூக்கா நற்செய்தி சிரியா நாட்டில் சிரேனியு ஆளுநராக இருந்தபோது எடுக்கப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது இயேசு பிறந்தார் என்று கூறுகிறது. வரலாற்று ரீதியாக சிரேனியு கிபி 6இல் ஒரு கணக்கெடுப்பை நடத்தினார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு முன்பே அவர் ஒரு அதிகாரியாக இருந்தபோது அல்லது இடைக்கால கணக்கெடுப்பு ஒன்றின் போது இது நடந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதுவும் கிமு 4 to 6 காலத்தையே சுட்டிக்காட்டுகிறது. 3. பெத்லஹேம் விண்மீன். வானியல் ஆய்வாளர்கள் இயேசு பிறந்தபோது தோன்றிய அந்த தனித்துவமான விண்மீன் எதுவாக இருக்கும் என்று ஆராய்ந்தனர். கிமு 7-6 காலப்பகுதியில் வியாழன் மற்றும் சனி கோள்கள் மிக நெருக்கமாக வந்தன. இது வானில் ஒரு பிரகாசமான புதிய நட்சத்திரம் போல தெரிந்திருக்கும். பைபிள் கூறும் சாஸ்திரிகள் வானியல் அறிஞர்கள் என்பதால் இந்த விண்வெளி மாற்றத்தைக் கண்டு அவர்கள் யூதேயாவிற்கு வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இவைகளை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டை வரலாற்று ஆசிரியர்கள் கணக்கிடுகிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் சந்திப்போம். ஆமேன்.